ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 31/12/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கிசானிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு சிங்கிள் சார்ட் நம்பர் தான். ஃபாலோயிங் நம்பர் லாஸ்ட்டில் BC 80 சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு நம்பர்ஸும் இன்றைக்கி ஒரே ஒரு சிங்கிள் நம்பராக சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்குங்க கெஸிங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேட் ரிசல்ட் வந்து பாருங்கள் 253. இந்த 253ங்கிறது பாருங்கள் செப்டம்பர் மாதத்தில் உள் நம்பர் பாருங்கள் 238. ஸோ இதுலேருந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. அடுத்து 135 இருக்குது. 135க்கு பார்த்தீங்கன்னா 136 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ரிசல்ட்டு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 654. 654க்கு பாருங்கள் நமக்கு 615 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நமக்கு 537 இருக்குது. இப்போ இந்த 537லேருந்து 2 நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ABSCBCயில் இந்த 3 நம்பர்ஸும் வந்து பிரித்து எடுத்து ட்ரை பண்ணிங்க. ஃபஸ்ட் நமக்கு இங்கே ஏசி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏசி வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வச்சுருக்காங்க. அங்கே எடுத்த நம்பர் ஏபி வச்சுருக்காங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 615. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே எடுத்த இடத்த பார்த்தீங்கன்னா நமக்கு 23ங்கிறது நமக்கு ஏபி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் தான் எடுத்திருக்காங்க சரிங்களா. லாஸ்ட்டாக அடுத்தது வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டு அதாவது ஏசி நம்பரு சரிங்களா. ஏசி நம்பர் எடுத்து நமக்கு 65 அப்படிங்கிற நம்பர் ஏபியில் வச்சுட்டாங்க சரிங்களா. ஸோ இங்கே ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா 2 டைம் வந்து பார்த்தோன்னா ஏபியில் எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயே 2 டைம் ஏபியில் எடுத்திருக்காங்க. இங்கே 2 டைம் ஏசியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 5 7. இப்போ இங்கே எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏசியில் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. அப்போது 57 75 அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஏசியில் வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. இப்போ பி போர்டில் என்ன வரலாம் அதே ஒரு அதுதான் நமக்கு கெஸ்ஸிங்கு சரிங்களா. ஏசி 57 75. ஸோ இதான் நம்மளோட கெஸ்ஸிங்கு. இப்போ நமக்கு பி போர்டில் என்ன வரலாம் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ரெட்டைப்படை ஏ போர்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரெட்டைப்படை அடித்து முடிச்சுருந்தாங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தோன்னா நாளைக்கு ஒத்தப்படை தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 2 நாள் வந்து பார்த்தோன்னா 7 3 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப 7 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஏ போர்டில் 5 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டில் 7 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 1ஆந்தேதி சரிங்களா. 1ஆந்தேதி மார்க் பண்ணுறேன். ஸோ 1ஆந்தேதி நமக்கு இங்கே அக்டோபர் மாதம் சி போர்டு பாருங்கள் 3க்கு நமக்கு இந்த இடத்துல 3க்கு 3 பாஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆந்தேதி பார்த்துங்க இந்த இதுக்கு நேராக இருக்குது 11ஆந்தேதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21ஆந்தேதி. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது சரிங்களா. இப்போது 11ஆந்தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள் 324. ஸோ இந்த இடத்துல 2 அப்படிங்கிற நம்பருக்கு 324 நமக்கு ஒரு சி போர்டுங்க என்ன நம்பர் இருந்துச்சோ அந்த நம்பர் நமக்கு பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21ஆந்தேதி பாருங்கள் 857 சரிங்களா. 857க்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் பாருங்கள் 5 அப்படிங்கிற நம்பர் பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா 6 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்துருக்கு. வின்னிங் வர்றதுக்கும் சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. இப்போ நமக்கு 6 அப்படிங்கிற நம்பரு பி போர்டில் வர்றதுக்கான சான்ஸ். ஏன்னா நமக்கு ஏற்கனவே அடித்த நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதனால் அந்த நம்பர்ஸே வந்து பார்த்தோன்னா ரிட்டன் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. 567 அடித்தாங்கன்னா 35 67 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபாலோயிங் நம்பர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நம்பருக்காண்டி இந்த நம்பர்ஸ் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 874 அப்படி நம்பரும் 487. ஸோ ஃபாலோயிங்கில் சொன்னது நாளைக்கு ஒரு நாள் தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் விட்டுடலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் புது வருஷத்துக்கு வேறு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. லாஸ்ட்டாக நம்ம ஒரு 6 நாள் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அடித்தா இன்றைக்கி அடிக்கணும், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் சரிங்களா. 487 874 ஃபாலோ பண்ணுறவங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கான கெஸ்ஸிங்கில் இந்த ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும் தான் 567. இந்த 537 வந்து பிரித்து ஏபிஎஸ்சியில் 53 57 தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 53 57 37 அப்படிங்கிற நம்பரு பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட விருப்பம். என்னோடய கெஸ்ஸிங்கில் நம்ம ஃபுல் நம்பருமே நம்ம வந்து எடுத்தாச்சு. 5 3 7 எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நம்பர் நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.